ஹாய், இந்த வீடியோவில் நம்ம CMA இன்டர் குரூப் 2 ஆடிட்டிங் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரான்ச் ஆடிட். ஸோ பிரான்ச் ஆடிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய செக்ஷன் வந்து செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1. அது எதை பற்றி சொல்லுதுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பற்றி சொல்லுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் ரிட்டனில் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இருக்கிறத வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 clause A. ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்பெனி வந்து அதோடைய ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வைக்கணும். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னா ஹெட் ஆஃபீஸ். ஓகே, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் எல்லா ஃபினான்ஷியல் இயருக்கான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து வச்சுக்கணும். அண்ட் அந்த கம்பெனியோடைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சஸோடைய ரெக்கார்ட்ஸையும் நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது. ஸோ பிரான்ச் வந்து அவங்கவுங்க ஆஃபீஸில் தானே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இயர் எண்ட் அப்போ அந்த பிரான்ச் வந்து ஆனுவல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸையும் கம்பெனி வந்து வச்சுக்கணும். அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸுங்கிறது ஹெட் ஆஃபீஸ். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா ஃபினான்ஷியல் இயருக்கானதையும் நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வச்சுக்கணும். அண்ட் பிரான்ச் ஆஃபீஸோட ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பி வந்து என்ன சொல்லுதுன்னா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக அது கொடுக்கணும். ஓகே, ஸோ கம்பெனியோடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் பற்றி, கம்பெனி வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத உண்மையான ஒரு வியூவை வந்து அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், பொய்யா கொடுக்கக்கூடாது. அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கில் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஸோ எல்லா டெபிட்க்கும் ஒரு கிரெடிட் இருக்கும் அப்படிங்கிறதுனா டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அக்ரூவல் பேசிஸில் இருக்கணும். அக்ரூவல் பேசிஸில் வைக்கணுமா, கேஷ் பேசிஸில் வைக்கணுமா? அக்ரூவல் பேசிஸில். ஸோ கேஷ் பேசிஸ்னால் நம்ம எப்போ கேஷ் ரிசீவ் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். எப்போ கேஷ் பேமெண்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. அக்ரூவல் பேசிஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏதாவது கிரெடிட் சேல்ஸ் வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக் வெளில போயிடுச்சு. இப்போ நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போடுவீங்களா, இல்லை கஸ்டமர் காசு கொடுக்கும்போது நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கலாம் இப்போ சும்மா இருப்பீங்களா? போட்டுருவீங்க தானே. இப்போ சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு அந்த கஸ்டமர் கேஷ் கொடுக்கும்போது நம்ம ரெசீட் என்ட்ரி போட்டுக்குவோம். கரெக்டாக? ஸோ நம்ம குட்ஸ் வந்து விற்கிறோன்னா என்ன போடுவோம்? கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அக்ரூவல் பேசிஸில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேஷ் கொடுத்ததுக்கப்புறம் கேஷ் அக்கௌண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் அக்கௌண்ட் அப்படின்னு தானே போடுவோம். நம்ம வந்து அவன் கேஷ் கொடுக்கும்போது போட்டுக்கலாம், அதனால் சேல்ஸ் என்ட்ரியே போடாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டாக் வெளில போனதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்போதும் அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு புக்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வச்சுருக்கோம். புக்ஸ் அட் எனி அதர் பிளேஸ். ஸோ அந்த கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அது ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் வைக்கணுமா, வேறு எங்கேயுமே வைக்க முடியாதா அப்படின்னா வேறு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது யார் டிசைட் பண்ணணும்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது இந்தியாவில் இருக்கணும். ஸோ அக்கார்டிங் டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இந்தியாவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த டெசிஷனை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் அந்த டெசிஷன் மேக் பண்ணி 7 நாளுக்குள்ளே சொல்லணும். ஓகேவா? ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வைக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் வைக்கலாமான்னா வைக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். ஆனால் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேஸாக இருக்கணும். நீங்கள் டிசைட் பண்ணி 7 நாளுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுதான் செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1. ஓகே, எவ்ரி கம்பெனி ஷால் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்கே வைக்கணும்? ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில். எதுக்கு? எல்லா ஃபினான்ஷியல் இருக்கும். அண்ட் பிரான்ச் ஆஃபீஸோட ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸையும் நம்ம வச்சுக்கணும். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அக்ரூவல் பேசிஸில் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம். எனி அதர் பிளேஸில் வைக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்ரூவலோட வைக்கணும். அந்த டெசிஷனை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் 7 நாளுக்குள்ளே சொல்லணும். அவ்வளோதான் 128 சப்செக்ஷன் 1. நெக்ஸ்ட்டு 128 சப்செக்ஷன் 2 வந்து பிரான்ச் ஆஃபீஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்பப்போ அனுப்பணும். சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸ். ஸோ நான் வந்து சிட்கோவில் ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் தான் நான் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஓகேவா? இப்போ எங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஒரு குவார்ட்டருக்கும் அனுப்ப சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்னா ட்ரையல் பேலன்ஸ், P&L அக்கௌண்ட், அதெல்லாம் வந்து
இப்போ ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம யாருக்கு அனுப்பணும்? ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஓகேவா? ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இந்த சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸ் எப்போ அனுப்பணும் அப்படின்னா பீரியாடிக்கலி. எங்கே அனுப்பணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸ். இப்போ நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம்ல, புக்ஸ் எனி அதர் பிளேஸில் இருக்கலாம். அந்த எனி அதர் பிளேஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணாங்கன்னா அங்கே வந்து அதை அனுப்பிக்கலாம். ஓகேவா? In case of companies having branch offices in India or outside India, compliance with section 128 subsection 1 shall be deemed to be met. அந்த அக்கௌண்ட்ஸை வந்து பிரான்ச் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை பீரியாடிக்கலாக ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு இல்லைனா அந்த எனி அதர் பிளேஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பிரான்ச் ஆடிட்டில் படிக்க வேண்டிய டாபிக் வந்து செக்ஷன் 143 சப்செக்ஷன் 8 அண்ட் ரூல் 12. அது வந்து ரொம்ப குட்டி தான். ஓகே, section 148 subsection 3 read with rule 12. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா A பாயிண்ட்ல who அப்படின்னு சொல்லுது. யாரு? நீங்கள் எக்ஸாம்பிள் போய் who what how அப்படின்லாம் எழுதிடாதீங்க. நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். பிரான்ச் அக்கௌண்ட்ஸை யார் ஆடிட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியோடைய ஆடிட்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஆடிட் பண்ணலாம். கம்பெனிஸ் ஆடிட்டர், கம்பெனியோடைய ஆடிட்டரை ஆடிட் பண்ணலாம். இல்லைனா எனி அதர் குவாலிஃபைடு ஆடிட்டர். செக்ஷன் 139ல் நம்ம ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ செக்ஷன் 139 படி அந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணி நம்ம ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனியோடைய ஆடிட்டர் பண்ணலாம். கம்பெனிக்குன்னு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்களா, அந்த ஆடிட்டரே பிரான்ச் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் ஆடிட் பண்ணலாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு குவாலிஃபைடு ஆடிட்டரை வந்து ஆடிட் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் பிரான்ச் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்குது, பிரான்ச் அவுட் சைடு இந்தியா அப்படின்னா யார் ஆடிட் பண்ணும்? நம்மளுடைய கம்பெனியோட பிரான்ச் வந்து அமெரிக்காவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதை யார் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆடிட்டர் இருக்காங்களே, கம்பெனியோட ஆடிட்டர், அவங்களே பண்ணலாம். இல்லைனா அந்த கம்பெனி இப்போ ஃபாரினில் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த ஃபாரின் லா படி குவாலிஃபையாக இருக்கிற ஒரு ஆடிட்டர், qualified as per foreign law. ஓகே, ஸோ அமெரிக்காவில் வந்து ஏசிசிஏ படித்தவங்க வந்து ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த லா சொல்லுதுன்னா அந்த ஏசிசிஏ படித்தவங்க ஆடிட்டராக இருக்கலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யார் பிரான்ச்க்கு ஆடிட்டராக இருக்கணும்? நம்ம கம்பெனியோட ஆடிட்டர், இல்லைனா எனி அதர் குவாலிஃபைடு ஆடிட்டர். சப்போஸ் நம்ம கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஆடிட்டராக இருக்கலாம். இல்லைனா அந்த கண்ட்ரியோடைய லா படி ஒரு குவாலிஃபைடான ஒரு பர்சன் வந்து ஆடிட்டராக இருக்கலாம். அதுக்கப்புறம் மீதி வந்து இந்த சிடிஇ பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிடிஇ பாயிண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுது. பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அது. அப்புறம் செப்பரேட் பிரான்ச் ஆடிட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட இப்போ ஒரே நிமிஷம் அதை எழுதிட்டு சொல்கிறேன். ஸோ கம்பெனியோடைய ஆடிட்டராக பிரான்ச்க்கும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் செப்பரேட்டாக நம்ம ஒரு பிரான்ச் ஆடிட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் டி பாயிண்ட். இ பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஆடிட், ரிப்போர்ட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, அதே தான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, கம்பெனியோட ஆடிட்டருக்கு ஏற்கனவே நம்ம படித்தோம்ல. ஸோ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி ஆடிட்டர்லாம் இங்கே படித்தோம்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இதே ரைட்டு தான்ப்பா பிரான்ச் ஆடிட்க்கும் அப்படின்னு சொல்லுது. செப்பரேட் பிரான்ச் ஆடிட்டர் இருக்காங்க அப்படின்னா இதே ரைட்டு தான்ப்பா அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃப்ராடு, அப்புறம் கம்பெனி ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் இருக்குது, அது எல்லாமே அதே தான் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன பார்த்தோம்? கம்பெனியோருக்கு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு யார் ஆடிட்டராக இருப்பா? கம்பெனியோட ஆடிட்டராக இருக்கலாம், இல்லைனா எனி அதர் குவாலிஃபைடு ஆடிட்டராக இருக்கலாம். சப்போஸ் பிரான்ச் வந்து அவுட் சைடு இந்தியாவாக இருக்குது அப்படின்னா இங்கே நான் போல்டு பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அவுட் சைடு இந்தியாவாக இருக்குன்னா நம்ம கம்பெனியோட ஆடிட்டர், இல்லைனா அந்த கம்பெனி வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியோட லா படி குவாலிஃபையாக இருக்கிற ஒரு ஆடிட்டர். பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து என்னது? ஏற்கனவே நம்ம படித்தது. செக்ஷன் 143 1லேருந்து 143 4 வரைக்கும் நம்ம படித்தாலும் அதே தான். செப்பரேட் பிரான்ச் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆடிட்டருக்கு பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னது? ஏற்கனவே படித்தது அதுதான். பிரான்ச் ஆடிட்டர் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை கம்பெனி ஆடிட்டருக்கு, ஓகே நான் இது தப்பாக சொல்லிட்டேன், ரிப்போர்ட்டிங். ஓகே, ரிப்போர்ட்டிங் வந்து ரிப்போர்ட்டிங்கில் நம்ம என்ன படிக்கிறோன்னா பிரான்ச் ஆடிட்டர் வந்து அவங்க ரிப்போர்ட்டை கம்பெனி ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட்டை
ஓகேவா? அப்புறம் ஃப்ராட் இருந்துச்சுன்னா அதை அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லணும், இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆடிட் கமிட்டியில் சொன்னால் போதும்னு ஏற்கனவே படிச்சல அதே தான் பிரான்ச் ஆடிட்டருக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் பிரான்ச் ஆடிட். ஓகே, ஸோ பிரான்ச் ஆடிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 3 செக்ஷன் பார்த்துருக்கோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரான்ச் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் எவ்ரி ஃபினான்ஷியல் இயருக்கு வச்சுக்கணும். பிரான்ச் ஆஃபீஸோட ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸாக பீரியாடிக்கலாக அனுப்பணும். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அக்ரூவல் பேசிஸில் இருக்கணும். புக் சி பாயிண்ட் வந்து என்னது, வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வச்சுக்கலாமா இந்தியாக்குள்ளே அப்படின்னா வச்சுக்கோங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்ரூவலோட வச்சுக்கோங்க. 7 நாளுக்குள்ள ஆர்ஓஸ் கிட்ட சொல்லிட்டு வைங்க. ஓகே, 128 subsection 2 வந்து என்ன சொல்லுது? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸை பீரியாடிக்கலாக ஹெட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். 148 subsection 3 வந்து யார் ஆடிட்டராக இருக்கலாம், பிரான்ச் அவுட் சைட் இந்தியா வந்துச்சுன்னா யார் ஆடிட்டராக இருக்கலாம், மீதி எல்லாமே எதெல்லாம் வந்து நார்மல் ஆடிட்டர் கம்பெனி ஆடிட்டருக்கு அப்ளிகபிளோ அதே பவர் அண்ட் டியூட்டி அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட் தான் பிரான்ச் ஆடிட்டருக்கும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அவ்வளோதான் பிரான்ச் ஆடிட் கான்செப்ட்.